புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். இந்த குறள்ல நம் நண்பர் மீது நமக்கு உரிமையை தருவது எது அப்படின்றத வள்ளுவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த குறளின் மூலமாக வள்ளுவர் 3 வகையான நட்பினை குறிப்பிடுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். ஒன்று புணர்ச்சி, இரண்டாவது பழகுதல், மூன்றாவது உணர்ச்சி ஒத்தல். அப்போ முதல் வகையான புணர்ச்சி அப்படின்னா, தமிழ் இலக்கியத்துல புணர்ச்சி அப்படின்றது இரு சொற்கள் ஒன்று சேர்வது. இந்த இடத்துல புணர்ச்சி அப்படின்றது அடிக்கடி சந்தித்துக் கொள்வதை குறிக்கிறது. இந்த வகையான நட்பு நாம் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ இது புணர்ச்சி வகையால் அமையக்கூடிய நட்பு. அடுத்த வகை பழகுதல். இது நெருங்கி பழகுதல், அதாவது உறவு கொள்ளுதல், நட்பு என்ற உறவை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். இது பழகுதல் வகையான நட்பு. மூன்றாம் வகையான ஒரு நட்பு வகையும் உள்ளது. அது உணர்ச்சி ஒத்தல். இது உள்ளத்தால் பொருந்தக்கூடிய ஒத்த மனப்பான்மை கொண்ட நட்பு. நாமும் நம் நண்பரும் ஒத்த மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் இந்த வகையான நட்பு அமையும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்கிறார். இந்த 3 வகையான நட்பில் 3வது வகை இருக்கு பாருங்க, இந்த உணர்ச்சி ஒத்தல், ஒத்த மனப்பான்மை, இதுதான் நட்புக்கு உரிமை தரும் என்கிறார் வள்ளுவர். இப்போ புணர்ச்சியும் பழகுதலும் வேண்டா, அடிக்கடி சந்தித்துக் கொள்வதும் நெருங்கி பழகுவதும் வேண்டாம். நம்ம மனசு பொருந்தி போச்சுனாலே அதுவே நம்ம நட்புக்கு உரிமையை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர். இப்போ நிறைய எல்லா உரையாசிரியர்களும் புணர்ச்சியும் பழகுதலும் வேண்டா, உணர்ச்சி ஒத்தல் மட்டுமே போதும்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும், நான் நிறைய உரையாசிரியர்களை படித்தேன், அதுல ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும் விதிவிலக்கா என்ன சொல்றாருன்னா, புணர்ச்சியும் வேண்டும் பழகுதலும் வேண்டும், கூடவே உணர்ச்சி ஒத்தலும் வேண்டும். நண்பனானது அடிக்கடி சந்தித்துக் கொள்ளவும் வேணும், நெருங்கி பழகவும் வேணும், அதே சமயத்துல ஒத்த மனப்பான்மை உடையவரா இருக்கணும். இப்போ ஒத்த மனப்பான்மை, உள்ளத்தால் பொருந்தக்கூடிய ஒத்த மனப்பான்மை இல்லாம நண்பர்கள் பழகிறதும் அடிக்கடி சந்தித்துக்கிறதும் பலன் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன, இந்த உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் இரண்டுமே வேண்டாம் என்று கூட இவர் இரண்டுமே வேணும், ஆனா இரண்டும் கூட ஒத்த மனப்பான்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குறளின் வாயிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒத்த மனப்பான்மையே, மன வேறுபாடு இல்லாத ஒத்த மனப்பான்மையே நட்பின் மீது நமக்கு உரிமையை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.